ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார் அம்மா கட்ஸ். லாஸ்ட் பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம மை லெக்சரர் மை ஹஸ்பண்ட் ட்ராமாவோட 5வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்கிட்ட ஆரியா இறந்து போன மாதிரி தோணியிருக்கும். அதையே யோசிச்சுட்டு அழுதுகிட்டே இருப்பான். டிரிஸ்டான் இவளை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் காதில் வாங்குவா. ஆரியா எப்படி இருக்காருன்னு கேட்பான். ஆரியாவோட கண்டிஷன் இப்போ ஸ்டேபிளாக இருக்கு. ரொம்ப டயர்டாக இருந்திருப்பாரு போல. இப்போ நீ போயிட்டு அவரை பார்க்குறியான்னு கேட்பான். நான் இப்போ அவரை பார்க்கலாமான்னு கேட்பா. வா போயிட்டு பார்க்கலான்னு கூட்டிட்டு போவான். என்கிட்ட நல்லா தூங்கிட்டு இருப்பா. ஆரியா எழுப்பி விட்டு சாரின்னு சொல்லுவாரு. நீங்க ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க, இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்பா. நல்லா இருக்கேன், உன்னை எழுப்பி விட்டதுக்கு என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவாரு. என்கிட்ட கோவர ஆரம்பிச்சிடும். இவரோட கையிலே கிள்ளி விட்டுருவா. எதுக்காக நீ இப்ப என்ன கிள்ளுன? உடம்பு சரியில்லாம இருக்கிற உன்னோட ஹஸ்பண்ட நீ கிள்ளக்கூடாதுன்னு சொல்லுவாரு. எதுக்காக உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு, உங்களை நினைச்சு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன்னு சொல்லுவா. என்ன நினைச்சு கவலைப்பட்டியான்னு கேட்பாரு. ஆமான்னு சொல்லுவா. உண்மையாவான்னு கேட்பாரு. ஆரியா கொஞ்சமாவது சீரியஸா இருங்க, எப்படி உங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சுன்னு கேட்பா. எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாரு. நீங்க நல்லா தானே இருந்தீங்க, திடீர்னு உங்களுக்கு எப்படி உடம்பு சரியில்லாம போச்சு? சரி இப்ப நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பா. நான் நல்லா இருக்கேன், நீ சாப்பிட்டியான்னு கேட்பாரு. நான் எப்படி இந்த நிலைமையில சாப்பிட முடியும்னு கேட்பா. எப்போதும் சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்றவ இப்ப இப்படி சொல்லவும் இவருக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிரும். ஆரியா என்னாச்சு, என்ன பாக்குறதுக்கு உங்களுக்கு காமெடியா தெரியுதான்னு கேட்பா. அப்படிலாம் இல்ல, ஏன் நீ சாப்பிடலன்னு கேட்பாரு. ஆரியா நான் உண்மையாவே உங்களை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தேன், அதனாலதான் சாப்பிடலன்னு சொல்லுவா. பாத்தியா மறுபடியும் ஆரம்பிச்சுட்டேன், இதெல்லாம் நம்புற மாதிரியே இருக்குன்னு கேட்பாரு. எங்க பாருங்க ஆரியா, நான் உண்மையா தான் சொல்றேன், நம்புங்கன்னு சொல்லுவா. என்கிட்ட என்ன நினைச்சு நீ வருத்தப்பட்டதுக்கும் நீ சாப்பிட முடியாம போனதுக்கும் என்ன மன்னிச்சிருன்னு சொல்லுவாரு. ஆரியா உண்மையாவே என்னால சாப்பிட முடியல, ஏன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பா. இப்ப நான் ரொம்ப பெட்டரா இருக்கேன், என்ன நினைச்சு நீ வருத்தப்படாதன்னு சொல்லுவாரு. எப்பவும் ஹெல்த்தியா இருங்கன்னு சொல்லுவா. நீ பயந்தியான்னு கேட்பாரு. அம்மா நான் பயந்தேன்னு சொல்லுவா. நீ பயந்தியான்னு கேட்டுட்டு இவர் பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அம்மா நீங்க இறந்துட்டீங்கன்னா நான் யார் கூட இருப்பேன், கடவுள் அப்படிலாம் நடக்க விட மாட்டாருன்னு சொல்லுவா. எனக்கு சீக்கிரமாவே உடம்பு சரியாகணும்னு நினைச்சினா ஒரு மெடிசின் இருக்கு, அது மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு சீக்கிரமாவே உடம்பு சரியாகிடும்னு சொல்லுவாரு. ஓகே அது என்ன மெடிசின்னு சொல்லுங்கன்னு கேட்பா. அவன் 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டே தூங்கினா எனக்கு சீக்கிரமாவே உடம்பு சரியாகிடும்னு சொல்லுவாரு. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் இப்படிலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? சீக்கிரமா உடம்பு சரியாகி வீட்டுக்கு வாங்க, நம்ம 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டே தூங்கலான்னு சொல்லுவா. ஏன்னா இப்பவே நம்ம 2 பேரும் ஹக் பண்ணிக்கிட்டே தூங்கலான்னு சொல்லுவாரு. இது பேஷண்ட்டுக்கான பெட், இங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தெல்லாம் தூங்கக்கூடாது, ஏன் நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதோட இடமும் பத்தாதுன்னு சொல்லுவா. பரவாயில்ல வந்து தூங்குன்னு சொல்லுவாரு. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் ஜோக் பண்றீங்களான்னு கேட்பா. என்னோட ஹக்க நீ மிஸ் பண்றியான்னு கேட்பாரு. ஆமா மிஸ் பண்றேன், இனிமே உங்களுக்கு எப்பவும் உடம்பு சரியில்லாம போகாத அளவுக்கு பாத்துக்கோங்கன்னு சொல்லுவா. இவர் மேல சஞ்சு படுக்கவும் வழியால கத்த ஆரம்பிச்சிருவாரு. என்னாச்சுன்னு கேட்பா. ஒன்னும் இல்ல, நீ கொஞ்சம் ஹெவியா இருக்குன்னு சொல்லுவாரு. நீங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு படுத்துருவா. டெரிஸ்டானும் நர்ஸும் இவரை பார்க்கறதுக்காக வருவாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா தூங்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு வெளியே நின்றுவாங்க. இவங்க 2 பேருக்கு இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகியிருக்கா, நம்ம போயிட்டு மற்ற பேஷண்ட் எல்லாரையும் பார்த்துட்டு வரலாமான்னு கேட்பாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா பார்க்கும்போது டெரிஸ்டானுக்கு கஷ்டமா இருக்கும். பரவாயில்ல வாங்க போகலான்னு சொல்லிட்டு உள்ள வருவான். என்கிட்ட இப்பதான் எழுந்திருப்பா. டெரிஸ்டானை பார்த்ததுமே பதறி போய் எழுந்திருப்பா. சொல்லுங்க மிஸ்டர் ஆரியா, இப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பான். முன்னாடி இருந்ததை விட இப்ப நான் ரொம்ப பெட்டரா இருக்கேன்னு சொல்லாரு. ஓகே உங்களை நான் செக் பண்ணிக்கிறேன், நல்லா மூச்சை இழுத்து விடுங்கன்னு சொல்லுவான். டெரிஸ்டானை பார்த்ததால இங்கிட் பதறி போயிருப்பா. தெருன்னு முடிச்சுட்டு இருப்பா. ஆரியா இங்கிட்டே தான் பார்த்துட்டு இருப்பாரு. இவளோட ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது சிரிப்பு தான் வரும், இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஓகே மிஸ்டர் ஆரியா, உங்களோட ஹார்ட் கண்டிஷன் இப்போ ஸ்டேபிளா இருக்கு, இருந்தாலும் இன்னும் ஒரு நாள் நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு சொல்லுவான். உண்மையாவ சொல்றீங்க? என்னோட ஒய்ஃபோட ஹார்ட்டையும் செக் பண்ணுமான்னு கேட்பாரு. என் கிட்கே இவர் சொல்றதெல்லாம் கேட்கும்போது கோவமா வரும், கிள்ளி விட்டுருவா. நாளைக்கு நீங்க ரெக்கவர் ஆகிட்டா வீட்டுக்கு போயிடலாம், நல்லா ரெஸ்ட் எடுங்க, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுட்டு மெடிசினையும் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவான். தேங்க்யூ டாக்டர்னு சொல்லுவாரு. ஓகே சார் மேம் நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆரியா நீங்க சின்ன பிள்ளைத்தனமா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ எனக்கு தனித்தாக எடுக்குதுன்னு சொல்லுவா. உன்னோட எக்ஸ பார்த்ததால நீ ஹாப்பியா இருக்கியான்னு கேட்பாரு. இல்லைன்னு சொல்லுவா. அப்ப நீ ஹாப்பியா இல்லைன்னா நர்வஸா இருக்கியான்னு கேட்பாரு. அவனும் நர்வஸா இல்லைன்னு சொல்லுவா. உன்னோட எக்ஸ பார்த்ததால நீ நர்வஸா இருக்கியான்னு கேட்பாரு. ஆரியா நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அவனை பார்த்ததால நான் இதுக்காக நர்வஸ் ஆக போறேன்னு கேட்பா. ஆனா பாக்குறதுக்கு நீ ஆக்வர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னு கேட்பாரு. பேஷண்டோட பெட்ல நான் படுத்திருந்தேன்ல, அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவா. அப்ப நீ என் கூட தூங்கிட்டு இருக்கத உன்னோட எக்ஸ் பார்த்துட்டான்றதால
இருந்ததால தான் நீ இப்படிலாம் ஃபீல் பண்றியான்னு கேட்பாரு. ஆர்யா அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் சோஃபாவில் தான் தூங்கி இருந்திருக்கணும்னு சொல்லவா. நீ ஆக்வர்டா ஃபீல் பண்ற, அதோட வெக்கப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லுவாரு. நான் ஒன்றும் வெக்கப்படலன்னு சொல்லுவா. நீ பாத்தியா அவனை, அவன் எப்படி ஆக்ட் பண்ணான்னு பாத்தியா? சார் மேடம்னு பேசினா என்னை விட ரொம்ப சீரியஸானவனா இருப்பான் போலன்னு சொல்லுவாரு. என்கிட்ட இவர் சொல்றதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பு தான் வரும். ஏன் நீங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்குப்பா? என்னோட போனை எடுத்துக்கிட்டு நான் ப்ரொஃபஸருக்கு கால் பண்ண போறேன்னு சொல்லுவாரு. ஏன் நீங்க ப்ரொஃபஸருக்கு கால் பண்றீங்கன்னு கேட்பா. அமைதியா இருன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் கிட்ட பேசுவாரு. ப்ரொஃபஸர், நான் இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருக்கேன், அதை பத்தி உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் கால் பண்ணேன்னு சொல்லுவாரு. ப்ரொஃபஸர் இவர் சொல்றதை கேட்டு ஷாக் ஆயிடுவாரு. என்ன ஆச்சுன்னு கேட்பாரு. இப்போ நான் ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டேன், இன்னும் ஒரு நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்க சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லுவான். இப்போ நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நீ எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க, நானும் என்னோட ஒய்ஃபும் உன்னை பார்க்கறதுக்காக வரோம்னு சொல்லுவாரு. நீங்க வரவேணா ப்ரொஃபஸர்னு சொல்லுவான். சரி ஓகே ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணுவாரு. காலை கட் பண்ணதுமே ப்ரொஃபஸர் என்ன சொன்னாருன்னு ஆர்வமா பார்த்துட்டு இருப்பா. நான் அவரை வரவேணான்னு தான் சொன்னேன், ஆனா அவரு கண்டிப்பா வருவாரு, என்னால தடுக்க முடியாதுன்னு சொல்லுவான். அவர் வராருன்னு சொன்னதுமே இங்கிட்டோட முகமே மாறிடும். நான் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொல்லுவா. என்னது சாப்பாடான்னு கேட்பாரு. உங்களை பார்க்கறதுக்காக வராங்கல்ல, அவங்களுக்காக வாங்க போறேன்னு சொல்லுவா. என்னை பார்க்கறதுக்காக வர கெஸ்டே சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க, எதுக்காக நீ வாங்க போறேன்னு கேட்பாரு. அவங்களுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு நீங்க நல்லா இருக்கணும்ல, அதனால தான் வாங்க போறேன்னு சொல்லுவா. உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக என்கிட்ட காரணம் சொல்லிட்டு போறியான்னு கேட்பாரு. எல்லாம் அப்படிலாம் எதுவும் இல்லை, எதுக்காக நீங்க எப்போ பாரு என்னோட எக்ஸை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, நீங்க ஜெலஸ் ஆகுறீங்களான்னு கேட்பா. நான் எதுக்காக ஜெலஸ் ஆகணும்னு கேட்பாரு. நீங்க ஜெலஸ் ஆகுறீங்கன்னு அப்பட்டமா தெரியுது, எதுக்காக என்னோட எக்ஸை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ நான் டாக்டர் கூட இருக்கணும்னு நினைக்கல, உங்க கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டு வாய் சொல்லிட்டு கிளம்பிடுவா. சார் மேடம்னு டெரிஸ்டான் சொன்ன மாதிரியே சொல்லுவாரு. போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்துடுவா. எதுக்காக ப்ரொஃபஸர் ஆர்யாவை பார்க்கறதுக்காக வராரு, என்னால அவரு கூட சரியா பேசக்கூட முடியாது. ஆர்யா கண்டிப்பா எம்பாரசிங்கா ஃபீல் பண்ண போறாரு. கூடவே அவரோட ஒய்ஃபையும் கூட்டிட்டு வர போறாரு. அவங்க என்கிட்ட என்ன பேச போறாங்கன்னு எனக்கு சுத்தமாவே தெரியல. எதுக்காக அவர் இப்பவே மீட் பண்ணணும்னு சொல்றாரு, அப்புறமா மீட் பண்ண வேண்டியதுதானேன்னு புலம்பிட்டு இருப்பா. டெரிஸ்டான் பக்கத்துல வந்து இங்கிட்னு கூப்பிடுவான். டெரிஸ்டான், நீ என்ன பயமுறுத்திட்டேன்னு சொல்லுவா. இவ சுகமா இருக்கிறத பார்த்ததுமே என்ன ஆச்சுன்னு கேட்பான். டெரிஸ்டான், நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன், ப்ரொஃபஸர் குணாவனை உனக்கு தெரியும் தானே, அவரும் அவரோட ஒய்ஃபும் ஆர்யாவை பக்கத்தாக வருவாங்க, அவங்க கூட நான் சரியா பேசினது கூட கிடையாது. ஒரு முறை அவங்களோட பார்ட்டிக்கு போனப்பதான் அவங்க 2 பேரையும் நான் மீட் பண்ணேன். நான் சின்ன பிள்ளைத்தனமா சில விஷயத்த பண்ணிட்டேன், அதனால அவங்களுக்கு முன்னாடி நான் மோசமா தான் தெரிவேன். அவங்க இப்ப என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு உன்னால இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா? எப்படிப்பட்ட பொண்ணை ஆர்யா எப்படி கல்யாணம் பண்ணான்னு தான் அவங்க நினைப்பாங்க. அவங்க வரும்போது நான் என்ன பண்றது, புக்கு படிக்கிறதா இல்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறதா, என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்களும் நானும் ரொம்ப டிஃப்ரெண்ட், அதனால எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலன்னு சொல்லுவா. இவன் நான் ஸ்டாப்பா புலம்புறத பார்த்து டெரிஸ்டானுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். என்கிட்ட இப்பதான் ரியலைஸ் ஆகும், மனசுல தோணுனது எல்லாத்தையுமே இவங்கிட்ட பேசிட்டோமேன்னு. என்னை மன்னிச்சிரு, எப்பெல்லாம் உன்னை பாக்குறனோ அப்பெல்லாம் என்னோட மனசுல என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நான் கொட்டிடுறேன்னு சொல்லுவா. டெரிஸ்டானுக்கு ஹாப்பியா தான் இருக்கும், பரவாயில்லன்னு சொல்லுவான். ஒரு டாக்டர் வந்து டெரிஸ்டானை கூப்பிடுவாங்க. டெரிஸ்டான் அந்த பொண்ணை பார்ப்பான். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இங்கிட்டயே பார்த்துட்டு இருப்பான். ஓகே, நான் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்க போறேன், உன்னோட ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, போயிட்டு பாருன்னு சொல்லுவா. எப்பவும் இதே மாதிரி ஹாப்பியா இருன்னு சொல்லுவான். சரி ஓகே நான் கிளம்புறேன், மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு போயிடுவா. என்கிட்ட போனாலும் டெரிஸ்டானால இந்த இடத்த விட்டு போகவே முடியாது, சோகமா நின்னுட்டு இருப்பான். டெரிஸ்டான மறுபடியும் அந்த பொண்ணு கூப்பிடுவாங்க. உடனே அந்த பொண்ணுகிட்ட பேசத்தாக வருவான். அந்த பொண்ணு யாருன்னு கேட்பா. இங்கிட்னு சொல்லுவான். இங்கிட்டா யாருன்னு கேட்பா. என்கிட்ட அவ்வளோதான், வா போகலான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கிளம்பிடுவான். மிக்சியில தனியா நினைக்கிட்டு இங்கிட் கூட இருந்த எல்லா மெமரிஸையும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பான். என்னோட கதையை கேட்டு உனக்கு டயர்ட் ஆகிடுச்சா, நான் ரொம்ப பேசுவேன், திடீர்னு கோவப்படுவேன், சென்சிட்டிவானவ, அதே சமயத்துல இன்செக்யூராவும் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லுவா. ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்றதுன்னு கேட்பான். டெரிஸ்டான் இவளை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்றது இவளுக்கு ரொம்ப பிடிக்கும், இப்படிலாம் பண்ணாத, நீ இதே மாதிரியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா நான் உன்னை இன்னும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு சொல்லுவா. அப்ப இதுவும் நல்ல விஷயம் தான், ஏன்னா நான் உன்னை எப்பவுமே இழக்க மாட்டேன்னு சொல்லுவான். இப்ப இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தன்னையும் அறியாம சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அடுத்து இங்கிட்ட அவளோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஊருக்கு போகும்போது அவளை பிரிய முடியாம ஹக் பண்ணிட்டு இருந்திருப்பான் இல்லையா, அதுவும் ஞாபகம் வரும். அப்பா இவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னப்ப உடனே அவனுக்கு கால் பண்ணி அப்பாவை வந்து ஒரு முறை மீட் பண்ணுன்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பா. அப்பா இப்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காரு, அதோட வேற ஒருத்தருக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாருன்னு முழுசா எல்லாத்தையும் சொல்லியிருந்திருக்க மாட்டா. டெரிஸ்டானை பொறுத்த வரைக்கும் இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான், வேலைக்கு போயிட்டு அப்புறமா வந்துதான் அவளோட அப்பாவை மீட் பண்ணணும்னு நினைச்சிருப்பான். சோ என்னால இப்போதைக்கு உன்னோட அப்பாவை மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பான். அடுத்து இங்கிட்ட ஆர்யாவை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பா. இப்போ இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதுவுமே நம்ம கூட இருக்கும் போதை விட நம்மளை விட்டு பிரியும் போதுதான் அதோட வலி அதிகமா இருக்கும்.
டிரிஸ்டான் உனக்கு என்னாச்சு? இங்க நின்னுகிட்டு எதுக்காக பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கேன்னு கேப்பா. ஒன்னும் இல்ல, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவான். வா போயிட்டு சாப்பிடலான்னு கூட்டிட்டு போயிடுவா. லிம் யுடாவை பக்கத்தாக வருவா. யுடா போன்ல பேசிட்டு இருப்பான். தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவான். நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேப்பா. பிசினஸ் லோனை பத்தி பேங்க்குக்கு தான் கால் பண்ணி பேசிட்டு இருந்தான்னு சொல்லுவான். என்ன சொன்னாங்கன்னு கேப்பா. யோசிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொரோனா டைம்ன்றதால பணம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் இல்ல, அதனாலதான் லேட் ஆகுதுன்னு சொல்லுவான். நீ பொறுமையா இரு, எல்லாமே பெஸ்டா நடக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணலான்னு சொல்லுவா. கடையோட வாடகையை கொடுக்கறதாகவும் இங்க வேலை பார்க்கறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதாகவும் நான் என்னோட காரை வித்துடட்டுமான்னு கேட்பான். நல்ல வேலை நீ உன்னோட காரை தான் விற்க போற, உன்னோட வீட்டை நீ விற்கணுன்ற அவசியம் கிடையாது, அதை நினைச்சு சந்தோஷப்படுன்னு சொல்லுவா. என்னோட வீட்டை நான் பேங்க்ல அடமானம் வச்சிருக்கேன், இப்ப நான் சரியா பணத்தை கட்டலன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா என்னோட வீட்டை பேங்க்காரவங்க எடுத்துக்குவாங்கன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவான். என்கிட்ட மாத்திரம் வாங்கறதாக நின்னுட்றப்பா. டெரிஸ்டான் இவளை பார்த்ததுமே கூப்பிடுவான். என்கிட்ட பக்கத்துல வந்ததுமே மாத்திரை வாங்கறதாக வந்து அணுகப்பான். அம்மான்னு சொல்லுவா. எல்லா மாத்திரையும் அவைலபிளா இருக்கான்னு கேட்பான். ஆமா, ஆனா இங்க உள்ள எல்லா மெடிசனும் எக்ஸ்பென்சிவா இருக்குன்னு சொல்லுவா. டெரிஸ்டானுக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா அவரை எல்லா மாத்திரையையும் சாப்பிட சொல்லு, ஒரு மாத்திரையை மட்டும் சாப்பிட்றதுக்கும் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும், கரெக்டா கொடுத்துருன்னு சொல்லுவான். சரி கொடுத்துருன்னு சொல்லுவா. இன்னைக்கு ஆரியா வீட்டுக்கு போக போறாரு தானே கேட்பான். ஆமா, சீனியர் டாக்டர் செக் பண்ணிட்டு அவரு நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லுவா. எப்போதும் போல கூட வேலை பார்க்குற பொண்ணு வந்து டெரிஸ்டான் கிட்ட பேசும். சீனியர் டாக்டர் இங்க இருக்காரான்னு கேட்கும். ஆமா, இங்கதான் இருக்காருன்னு சொல்லுவான். சரி நான் போயிட்டு அவரை பாக்குறேன், நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க வந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, லஞ்ச் டைம்ல நான் உன்னை பாக்குறேன் பாய்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். டெரிஸ்டான் அந்த பொண்ணை கூட வேலை பார்க்குற பொண்ணை மட்டும்தான் பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு டெரிஸ்டானை லவ் பண்ற மாதிரி தான் தெரியுது. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கிட்டு சிரிச்சுக்கிட்டே புருவத்தை தூக்கிட்டு இருப்பா. என்னாச்சு, ஏன் நீ இப்படி பார்த்துட்டு இருக்க? அவ என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தானே சொல்லுவான். டெரிஸ்டான் நீ என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லுவா. இங்க பாரு, அவ என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான், நாங்க 2 பேரும் ஜூனியர் டாக்டர்ஸ் அவ்வளவுதான்னு சொல்லுவான். ஒருவேளை அவ ஃப்ரெண்டுக்கும் மேல இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அதனால என்ன ஆகிட்ட போகுது, கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. என்கிட்ட சொல்லி கூப்பிட்டுட்டு எதையும் சொல்லலான்னு ட்ரை பண்ணுவான். மிஸ்டர் ஆரியான்னு கூப்பிட்டுவாங்க. மெடிசின் ரெடி ஆகிடுச்சு, நான் போயிட்டு வாங்க போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. டெரிஸ்டானுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவளே பார்த்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவான். என்கிட்ட மெடிசனை வாங்கிட்டு திரும்பி வைப்பா. டெரிஸ்டான் இங்க இருந்து போறத பார்த்துக்கிட்டே இருப்பான். ஜிம்ல ட்ரைனர் இருப்பார் இல்லையா, அவரை சுத்தி பொண்ணுங்க நின்னுகிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, உங்களோட ஹேர் ஸ்டைலும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆண்ட்ரூ எப்போதும் போல ஜிம்முக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருப்பான். இவங்க எல்லாம் பேசுறது கேட்கும் போது இவனுக்கு கோவமா வரும். ஓகே, நீங்க எல்லாரும் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க, அப்புறம் நம்ம எல்லாரும் வெளில போகலான்னு சொல்லுவான். உடனே எல்லாரும் கிளம்பிடுவாங்க. எப்படி இவர்கிட்ட இத்தனை பொண்ணுங்க பேசுறாங்கன்னு இவனுக்கு சந்தேகம் வரும். பக்கத்துல வந்து கூப்பிடுவான். என்னாச்சுப்பா, நான் உனக்கு பர்சனல் ட்ரைனரா இருக்கணுமா? நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆனவன், அதோட என்னோட ஷெட்யூல் இப்ப ரொம்ப டைட்டா இருக்குன்னு சொல்லுவாரு. சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், பாக்குறதுக்கு நீங்க ரொம்ப நார்மலா இருக்கீங்க, அப்புறம் எப்படி இந்த பொண்ணுங்க எல்லாரும் உங்ககிட்ட பேசுறாங்கன்னு கேட்பான். இது மாதிரி பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட ட்ரிக் இருக்கு, அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம். முகம் மட்டும் அழகா இருந்தா பத்தாது, மூளையும் இருக்கணும்னு சொல்லிட்டு இன்டைரக்டா இவனை திட்டுவாரு. நான் அந்த ட்ரிக்கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதோட நீங்க என்னோட பர்சனல் ட்ரைனரா இருங்கன்னு சொல்லுவான். என்னப்பா பண்றது, என்னோட ஷெட்யூல் ரொம்ப டைட்டா இருக்கு, ரொம்ப 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 டைட்டா இருக்குன்னு சொல்லுவாரு. எங்க பாருங்க, இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காதீங்க, இது மாதிரி பொண்ணுங்க கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ட்ரிக்ஸ் சொல்லி கொடுங்க, அதுக்கு நீங்க ட்ரைனரா இருங்கன்னு சொல்லுவான். இவருக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். சரி ஓகேன்னு சொல்லுவாரு. இவர்கிட்ட இருந்து ஏதாவது ட்ரிக்ஸை கத்துக்கிட்டு எப்படியாவது ராராவை தன்னை லவ் பண்ண வைக்கணும்ன்றதுதான் இவனோட டார்கெட். என்கிட்ட வீட்டுல இருந்து குப்பையை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வெளில வச்சிட்டு இருப்பா. பக்கத்து வீட்டு இருந்து பேசுவாங்க. இப்போதும் ஆரியா தானே குப்பையை எடுத்துட்டு வந்து வைப்பான், இன்னைக்கு என்ன நீ வச்சுக்கிட்டு இருக்க, ஆரியா எங்கன்னு கேட்பாங்க. அவர் உள்ளதான் இருக்காரு, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவா. அவருக்கு உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லுவா. சிம்டம்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஆரியாவுக்கு கொரோனா வந்த மாதிரி இவங்க ட்ரீட் பண்றத பார்க்கும்போது கோவமா வரும். நான் இப்ப உள்ள போறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சானிடைசரை எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போதும் போல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் யுடாவோட கேஃபேல தான் இருப்பாங்க. நான் அசைன்மெண்ட் முடிச்சிட்டேன், நீ முடிச்சிட்டியான்னு சொல்லி எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. மொத்தமா எல்லாருமே அசைன்மெண்ட் முடிச்சிருப்பாங்க. ஜிம் ட்ரைனரும் இங்கதான் இருப்பாரு. ஆண்ட்ரூ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான்னு நல்லாவே தெரியும். ஆரியா பெட் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாரு. இங்கிட்க்கு பார்த்த உடனே கோவம் வர ஆரம்பிச்சிரும். ஆரியா, நான் உங்களை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன், எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேப்பா. நான் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன், அவ்வளவுதான், இன்னும் நிறைய துணி வேற துவைக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லுவாரு. ஆரியா, இப்ப நீங்க எங்க போறீங்க, எங்கேயும் போகாதீங்க, எல்லாமே நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறத முதல்ல விடுங்கன்னு சொல்லுவா. அப்ப வீடு மொத்தமும் நாசமாகிடும்னு சொல்லுவாரு. நீங்க பாருங்க, அதை பத்தி நான் தான் யோசிக்கணும், நீங்க யோசிக்க கூடாதுன்னு சொல்லுவா. இருந்தாலும் நான் சொல்ல வருவாரு. ஆரியா, போது நிறுத்துங்க, இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, முதல்ல ரெஸ்ட் எடுங்க. என்னதான் டாக்டர் உங்களை வீட்டுக்கு போக சொன்னாலும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்க
எடுக்க சொன்னாங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பா. எனக்கு ஞாபகம் இருக்கு, டாக்டர் டெரிஸ்டன் தானே இதை சொன்னான்னு கேட்பாரு. என்ன என் கூட சண்டை போடலான்னு பாக்குறீங்களா? முதல்ல பொத்திக்கோங்க. ஏசியால உங்களுக்கு கோல்டு வந்துடக்கூடாதுல்ல, அதனாலதான் பொத்தி விடுறேன், அசையாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. எப்போதும் போல இங்கிட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு கியூட்டா தான் தோணும், சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. கிச்சனுக்கு வந்ததுமே ஆரியாவோட ஃபேவரட், கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருவா. எங்கிட் போன கொஞ்ச நேரத்திலேயே சைலண்டா எழுந்து வந்து லேப்டாப்பை ஓபன் பண்ணுவாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அசைன்மெண்ட்டை முடிச்சதை நினைச்சு ஹாப்பியா இருப்பாங்க. ராரா அவளோட லேப்டாப்பை பார்த்து ஷாக் ஆயிடுவா. என்ன ஆச்சுன்னு எல்லாரும் கேட்பாங்க. சீக்கிரமா எல்லாரும் வந்து பாருங்க, இன்னொரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பா. இப்பதான் ஒரு அசைன்மெண்ட்டை முடிச்சு நிம்மதியா இருந்திருப்பாங்க, அதுக்குள்ளேயே அந்த நிம்மதி மொத்தமும் போயிடும். அச்சோ கடவுளே, இன்னும் அரை மணி நேரத்துல முடிக்க சொல்றாரு, என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. என்னால மிஸ்டர் ஆரியாவை புரிஞ்சிக்கவே முடியல. இப்பதான் அவர் சொன்ன டைமுக்குள்ள அசைன்மெண்ட்டை முடிச்சோம், இப்ப இன்னொரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காரு, இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா தான் எனக்கு தெரியுது. ஏற்கனவே கொடுத்த அசைன்மெண்ட்டை நேத்து ஒரு நாள் முழுக்க பண்ணிருக்கோம், இப்ப இன்னும் அரை மணி நேரத்துல முடிக்க சொல்றாரு, என்னால ஆரியா சொல்றத புரிஞ்சிக்கவே முடியல. அவருக்கு என்னதான் வேணும், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு இவ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருப்பான். ட்ரைனர் ஆண்ட்ரூக்கே ஏதோ சிக்னல் கொடுப்பாரு, இவனால புரிஞ்சிக்கவே முடியாது. இவனுக்கு நம்ம இப்படிலாம் புரிய வைக்க முடியாதுன்னு எழுதி கட்டுவாரு, டிக்னிட்டின்னு எழுதி கட்டுவாரு. ராரா கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருன்னு ஆண்ட்ரூ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். டேய் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருன்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணுவா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு லிம் கேட்பா. நான் அவரை பத்தி அவரோட ஒய்ஃப் கிட்ட ரிப்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லுவா. அப்படிலாம் பண்ணாதானே லிம் கத்துவா. என்கிட்ட கால் வர்றதை பார்த்ததுமே சமைக்கிறத விட்டுட்டு காலை அட்டன் பண்ணி பேசுவா. உன்னோட லவ்வபிளான ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னு எனக்கு தெரியும், நான் சொல்றது சரிதானேன்னு கேட்பா. ஆமா நீ சொல்றது சரிதான், ஏன் நீ இப்படி கேட்டுட்டு இருக்கேன்னு கேட்பா. என்னோட குரல்ல இருந்தே நான் எந்த மூட்ல இருக்கேன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்பா. இவ சும்மா விளையாடுறேன்னு நினைச்சு உனக்கு ஏதாவது அன்பு தேவைப்படுதான்னு என்கிட்ட கேட்பா. நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு ராரா கேட்பா. நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதானே லிம் கத்துவா. லிம் ஏன் நீ இப்படி பேசிட்டு இருக்க, அவளோட ஹஸ்பண்ட் எந்த அளவுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்காருன்னு நான் அவகிட்ட சொல்ல போறேன், அவ்வளவுதான். என்கிட்ட நான் ஏன் இப்படி பேசுறேன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு தானே நினைக்கிறேன். நானும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் இப்போ ஒன்னாதான் இருக்கும். ஆரியா ஏற்கனவே கொடுத்த அசைன்மெண்ட்டை அவர் சொன்ன டைமுக்குள்ள அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நாங்க சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ அவர் எங்களுக்கு இன்னொரு அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காரு, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பா. என்கிட்ட எல்லாம் இவ சொல்றதை நம்பவே முடியாது. என்னது இன்னொரு அசைன்மெண்ட் கொடுத்தாரான்னு கேட்பா. என்கிட்ட என்னோட ஃபீலிங்ஸை உன்னால புரிஞ்சுக்க முடியுதா, எங்க எல்லாரோட ஃபீலிங்ஸையும் உன்னால புரிஞ்சுக்க முடியுதான்னு கேட்பா. ஆக்சுவலி ஆரியா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, உங்களுக்கு எப்படி அசைன்மெண்ட் கொடுத்தாரு, வெயிட் பண்ண நான் போயிட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிடுவா. நான் உங்களை ரெஸ்ட் எடுக்க தானே சொன்னேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பா. நான் அசைன்மெண்ட் கொடுக்கலான்னு நினைச்சேன், அவ்வளோதானு சொல்லுவாரு. உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, அப்புறம் எதுக்காக நீங்க அசைன்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு கேட்பா. நீ எதுக்காக ஆரியா பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்க, என்னை பத்தி எதுக்காக நீ யோசிக்க மாட்டேங்கிறன்னு ராரா கேட்பா. எங்க பாருங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் ரெஸ்ட் எடுக்க சொல்றேன், ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பா. ஆக்சுவலி நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், அதே சமயத்துல அசைன்மெண்ட் கொடுக்குறேன், இன்னும் எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு இவர் பாட்டுக்கு அடிக்கிட்டே இருப்பாரு. பாத்தீங்களா பழையபடி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்க சொல்றதை கேட்கும் போதே எனக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது, இப்படி சொன்னா சரிபட்டு வராது, வாங்க போகலான்னு பிடிச்சு இழுப்பா, கீழே விழுந்துருவாரு. என்கிட்ட எல்லாம் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, இவ பாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிச்சிருவா. இது மாதிரி என்னை பிடிச்சு இழுத்து தள்ளி விட்டினா எனக்கு வலிதான் அதிகமாகும்னு சொல்லுவாரு. என்கிட்ட ஆரியாவை ஹக் பண்ணிட்டு அச்சோ மன்னிச்சிருங்க, நான் வேணும்ட்டுலாம் பண்ணல, நான் வாங்கன்னு சொல்லும்போது நீங்க உடனே வந்திருந்தீங்கன்னா இப்படிலாம் நடந்திருக்காது. சரி கொஞ்ச நேரத்துல வலி சரியாகிட்டும், படுங்கன்னு சொல்லுவா. ஆரியா பில்லவை எடுக்கும்போது இங்கிட்டோட தலையிலேயே அடிச்சிருவாரு. நீங்க வேணும்ட்டு தானே என்ன அடிச்சிங்க, நீங்க ரொம்ப சைல்டிஷா நடந்துக்கிறீங்கன்னு சொல்லுவா. இல்லைன்னு சொல்லுவாரு. சரி படுத்து ரெஸ்ட் எடுங்க, இது மாதிரி அசைன்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லுவா. ஓகே எனக்கு கம்பெனி கொடுன்னு சொல்லுவாரு. கொஞ்ச நேரம் மட்டும்தான் உங்க கூட நான் இருப்பேன், போயிட்டு சமைக்க வேண்டிய வேலை இருக்குன்னு சொல்லுவா. கொஞ்ச நேரத்துல ஏதோ ஸ்மெல் வர ஆரம்பிக்கும், என்ன ஸ்மெல்லுன்னு கேட்பாரு. அடுப்புல சாப்பாடு வச்சதை பத்தி இப்பதான் ஞாபகம் வரும், அச்சோ நான் சமைச்சிட்டு இருந்தேன், எல்லாம் போச்சு சொதப்பிடுச்சுன்னு சொல்லுவா. கண்டிப்பா கருகி இருக்கும்னு சொல்லுவாரு. ஓடி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு பாப்பா, சாப்பாடு கருகி போயிருக்கும். எப்போதும் போல இங்கிட் பண்றதை பார்க்கும்போது இவருக்கு சிரிப்பு தான் வரும். இப்படி ஒரு ஒய்ஃப் கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாரு. இப்ப இங்கிட்க்கும் ஆரியாவுக்கும் நடுவுல 3ஆம் உலக போர் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு ஆண்ட்ரூ சொல்லுவான். என்னடா சொல்ற, நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம், ஆமா இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்னு மத்தவங்க கிட்ட கேட்பா. மெச்சூரா நல்ல விதமா பேசுன்னு ட்ரைனர் எழுதி காட்டுவாரு. எங்க பாரு நான் சொல்றத கேளு, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் சண்டை போடுறது நார்மலான விஷயம்தான். ஒருவேளை 2 பேருக்கு நடுவில் டிவோர்ஸ் ஆனா கூட அவங்க 2 பேரும் சண்டை போட்ட மெமரிஸை அவங்களால மறக்க முடியாதுன்னு சொல்லுவான். ராராவுக்கு இவன் என்ன சொல்றான்னு சுத்தமாவே புரியாது. நீ சொல்றதுக்கு என்ன அர்த்தம், ஏன் நீ இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, டிவோர்ஸா, நீ ஆரியாவை பத்தி பேசுறியா, ஆரியாவும் இங்கிட்டும் டிவோர்ஸ் பண்ண போறாங்களா, என்னால அவங்க 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறாங்களா, அச்சோ கடவுளே.
ஒருத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் பிரியறதுக்கு நான் காரணமாகிட்டேனா? இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். அச்சோ என்னால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியலன்னு இவ பாட்டுக்கு எப்போதும் போல நான் ஸ்டாப்பா புலம்பிக்கிட்டே இருப்பான். அவளோட ஸ்பிரிட்டை அதிகமாக்க ட்ரை பண்ணுன்னு ட்ரெயினர் எழுதி காட்டுவாரு. தாரா கொஞ்ச நேரம் அமைதியாயிரு, வந்து உட்காரு, நான் சொல்றத கேளு. எப்ப பிரச்சனை வரும்னு நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலான்னு நம்மளால தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லுவான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டு லிம்முக்கு சிரிப்பு வர ஆரம்பிச்சிடும். அவ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்பான். நான் இப்ப சொன்னல அது எல்லாமே பிலாசபி, அவ்வளோதான்னு சொல்லுவான். போது நிறுத்து, நான் கிளம்புறேன், நான் போயிட்டு ரெஸ்ட் ரூம்ல அழுதுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவா. ஆண்ட்ருக்கு கோங்கோமா வரும். இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகலன்னு ரியாக்ஷன் கொடுப்பான். விட்டு கொடுக்காத, ஃபைட் பண்ணிக்கிட்டே இருன்னு ட்ரெயினர் எழுதி காட்டுவாரு. அம்மா அவளுக்கு என்னாச்சுன்னு யுடா கேட்பான். என்னாலேயே அவளை புரிஞ்சுக்க முடியல. ஆண்ட்ரூ நீ எதையும் கண்டுக்காத, நீ அசைன்மெண்ட் பண்ணுன்னு லிம் சொல்லுவான். ஆண்ட்ருக்கு கோங்கோமா வரும். என்ன பண்றதுன்னே தெரியாது. ட்ரெயினர் கிட்ட வந்து பேசுவான். என்னையா பண்ணி வச்சிருக்க, உன்னோட டெக்னிக் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லுவான். நீ முதல்ல அமைதியா இரு, அந்த பொண்ணை ஓகே சொல்ல வைக்கிறதுக்கு என்கிட்ட ஸ்பெஷலான ட்ரிக் இருக்குன்னு சொல்லுவாரு. உண்மையாக சொல்றீங்க, இந்த முறையாவது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்லுவான். எங்க பாரு, பொறுமையா இரு, ரிலாக்ஸ்டா இரு, எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லுவாரு. ஆண்ட்ரூ போனதுக்கு அப்புறம் இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது, யோசிக்க ஆரம்பிப்பாரு. கடையில வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கூப்பிட்டு உங்ககிட்ட ரெட் ஒயின் இருக்கான்னு கேட்பாரு. இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆரியாவோட ஆர்டிகிள்ஸ் இன்டர்நேஷனல் ஜர்னல்ஸ்ல நிறைய பப்ளிஷ் ஆகி இருக்குன்னு ப்ரொஃபசர் சொல்லுவாரு. இன்னும் வேற எதுலயாவது பப்ளிஷ் ஆகி இருக்கான்னு கரீன் கேட்பாங்க. நீ லைப்ரரியில பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னும் நிறைய கிடைக்கும்னு சொல்லுவாரு. ப்ரொஃபசர் தேங்க்யூ ஸோ மச், நான் போயிட்டு ஆர்யாவை லைப்ரரியில பார்க்குறேன்னு சொல்லுவா. என்னது, ஆர்யாவை பார்க்க போறியா? ஆர்யா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், உன்னால இப்போ அவனை பார்க்க முடியாது, இப்போதைக்கு ரெக்கவர் ஆகிக்கிட்டு இருக்கான், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிடுவாரு. ப்ரொஃபசர் போனதுமே கடகடன்னு ஃபோனை எடுத்து ஆர்யாவுக்கு கால் பண்ணலான்ட்டு போவா. இருந்தாலும் யோசிச்சுட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல ஆர்யாவுக்கு கால் பண்ணுவா. இங்கிட் ஃபோனை பார்த்துட்டு யார் கால் பண்றான்னு பாப்பா. சரி, யார் கால் பண்ணா நமக்கு என்ன, நம்ம அட்டன் பண்ண வேணான்னு சொல்லிட்டு கண்டுக்க மாட்டா. மறுபடியும் கால் வருவா, அட்டன் பண்ணுவா. கரீன் ஆர்யான்னு கூப்பிடுவா. இதோட இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். Until then, bye. Thanks for watching.